ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்ன்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனல் N7 ட்ரேடிங்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்ன வீடியோவில் இதுக்கப்புறம் வீடியோவில் எல்லா வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம். உங்களோட ஓன் என்ட்ரி. ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் யூஸ் பண்ணி எதுனாலும் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ். நம்மளோட வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ் சீரிஸோட வீடியோவில் ஒரு பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்படி ஒரு சீரிஸ் இருக்குதுன்னு தெரியாதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீக் ஸோ நம்ம இந்த வீக் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 1ல இருந்து 5க்குள்ள அக்டோபர் 1 to 5 ஏதாவது ஆட் பண்ணியிருப்போமா? ஸோ இல்லை, புதுசாக எதுவும் ஆட் பண்ணலை நம்ம ஸ்டாக்ஸ் எதுவும் இந்த வீக்கில். பட் நம்ம ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்கிறது ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ஸ்டார் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ அதை லாஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் ஒரு குளோபல் மார்க்கெட் ரியாக்ஷனால நமக்கு ஒரு சடனாக ஒரு ஃபால் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். பார்ஷியலாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்லாம் ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பார்ஷியல்னா நம்ம எக்ஸிட் ஆகியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஷார்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்துடலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றத. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவு நமக்கு இந்த ஒரு லெவலை தாண்டி ஒரு செப்பரேட்டா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்போ நம்ம என்ட்ரி கொடுத்து நம்ம எக்ஸிட் சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளோட ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்போம் 1231. ஸோ 1231 இருக்கு. அந்த 1231 தாண்டி க்ளோஸ் வச்சப்போ நம்ம எக்ஸிட் ஆகலை. ஸோ நம்ம இந்த கேண்டில் எக்ஸிட் ஆகலை. நம்ம எக்ஸிட் ஆனது இந்த கேண்டில். நமக்கு ஒரு ஹியூஜ் லாஸ்ல நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸல் ஷீட்ல போய் அப்டேட் பண்ணிடலாம் லாஸ் எக்ஸிட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மூவ் தான் கொடுத்துட்டு இருந்து. ஆக்சுவலா ப்ரைஸ் நம்மளோட டார்கெட் ஆனால் 1317 போக வேண்டியது. ஸோ நம்மளோட என்ட்ரிக்கு அப்புறம் நமக்கு ப்ரைஸ் நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்ல போக வேண்டியது. பட் குளோபல் லெவல்ல மார்க்கெட் அஃபெக்ட் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேபி இதுக்கு தனியாக ரீசன் கூட இருக்கலாம். பட் அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோஸ் ஏன் மேக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான். ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பிலீவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட்டாக தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஆகுது, ஸோ நம்ம இதை நம்பி இறங்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் பார்க்குறவங்களுக்கான வியூவர்ஸ்க்குமே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ யாரும் பிளைண்டா லாஸ் பண்ணிருக்காங்க ரிஸ்க் என்னன்றது தெரியாது. நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜஸ் கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்ல நம்ம எக்ஸிட் ஆகியாச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்ஷியலாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் லெவல் 3420. 3420 இருக்கு. ஸோ நம்மளோட ரீச் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 3392. ஸோ நம்ம அப்பவே சொல்லிட்டோம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக செக் பண்ணுங்க. ஸோ பார்ஷியலாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகியாச்சு. ஸோ இப்போ ரீசன் ஒரு குளோபல் மார்க்கெட்னால தான். ஸோ ஒரு பேனிக் செல்லிங் நடந்திருக்கு. அப்கமிங் டேஸ்ல இன்னுமே கீழே போறதுக்கு
சான்சஸ் இருக்கு. பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இந்த இடத்துல டார்கெட் ரீச் பண்ற வரை வெயிட் பண்ணாம நம்ம இங்கே ஒரு சில குவான்டிட்டியை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால ஸோ நமக்கு இங்கே வந்து எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு நம்மளால இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஸோ இல்லை நம்ம டார்கெட் வரையும் வச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ல முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேண்டல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து லாஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. பட் நம்மளோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னா, டார்கெட் கிட்ட பிரைஸ் போகுது அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே பார்ஷல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். ஸோ நல்ல ஒரு நமக்கு வந்து பார்ஷல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இது வந்து ஒரு சின்னதாக நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் ஒரு ஃபால்னால நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபால் இருக்கு. பட் அப்கமிங் டேஸ்ல வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணுன்றவங்களும் வாட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு பார்ஷல் ப்ராஃபிட் புக்கிங்ல எக்ஸிட் ஆகிட்டோன்றதே போடுவோம். ஸோ நமக்கு ஜுபிலான் ஃபுட்ஸ் இன்னும் ஹோல்டிங்ல வச்சிருக்கோம். ஸோ ஜுபிலான் இண்டஸ்ட்ரீஸ் சாரி ஸோ ஜுபிலான் ஃபுட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஸ்டாக் தான். பட் குளோபல் ரீசன்னால எல்லா ஸ்டாக்குமே கீழே இறங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ சான்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு ஸோ ஜுபிலாண்டுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த 646 to 653 இந்த லெவலை தாண்டணும் வந்து நம்ம வந்து புது என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணுறவங்க பண்ணலாம். பட் ஸ்டில் ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டாக் தான், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஜுபிலான் ஃபுட்ஸை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ ஜுபிலான் வந்து நம்ம இன்னும் எக்ஸிட் ஆகலை, ஸ்டில் ஹோல்டிங்கில் தான் வச்சிருக்கோம். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்டு. நம்ம என்ட்ரி ஆனதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இப்போ 400ல என்ட்ரி ஆகியிருக்கும். நமக்கு இப்போ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 742 ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் நியர்லி 80% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. அப்கமிங் டேஸ்ல என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அனாலிசிஸ் படி சார்ட் வந்து மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு மண்டே வந்து மூவிங் ஆவரேஜ் கீழே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவலாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஜோன் இருக்கு, சப்போர்ட் ஜோனு. அடுத்து நம்ம இந்த லெவல்லாம் வாட்ச் பண்ணலாம் தாராளமாக. ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 661 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. நம்ம அது வர தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், லாங் டேர்ம் ஹோல்டு பண்றவங்க இந்த லெவல்லாம் பார்க்காம நீங்க பாட்டு ஹோல்டு பண்ணலாம் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஸ்டில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்ல நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மற்ற எல்லா ஸ்டாக்குக்குமே நம்ம ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த எக்ஸல் ஷீட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையுமே வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். எடிட் பண்ண முடியாது, வியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்களா ஒரு எக்ஸல் ஷீட் எதுவும் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை நம்மளோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களோட ஓன் அனாலிசிஸை என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்றதையும் பார்க்கணுன்னா அதை நம்ம இமெயில் ஐடிஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ நான் இது மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடணும், இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்குக்கு நான் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த ஸ்டாக் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு வந்து ரிஸ்க் லெவல் எவ்வளோ வைக்கன்னு தெரில, நான் என்ட்ரி ஆக்கிட்டேன், இப்போ லாஸ்ட்டில் இருக்குது, எந்த ப்ரைஸ் வரையும் ஹோல்டு பண்ணணும்னு தெரியல, இல்லை எந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகலாம், வெயிட் பண்ணலாம், எந்த லெவல் வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தெரில அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம்லாம் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த ஸ்டாக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பொறுத்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டாப்பிக்கில் வீடியோ வரும் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் டுட்டோரியல் சீரிஸ் வந்து 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு தேங்க்ஸ். ஸோ நம்மளோட சேனலோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.